எந்த கஸ்டமர் லோடு ரெடியாக வச்சுருப்பாங்க, எங்கே வெயிட்டிங் டைம் அதிகம், எந்த ட்ரக் பார்ட்ஸ் அடிக்கடி ப்ராப்ளம் கொடுக்குது, இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸை நோட்டீஸ் பண்ணுங்க. இப்போ இது சின்ன அப்சர்வேஷன் மாதிரி தெரியலாம், ஆனால் பின்னாடி ரூட் சூஸ் பண்ணும்போது, லோட் அக்செப்ட் பண்ணும்போது, ட்ரக்கை மெயின்டைன் பண்ணும்போது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிரைவராக இருக்கும்போதே ஓனர் மாதிரி யோசிக்க ஆரம்பிங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் நிறைய டிரைவர்ஸோட ஒரு பெரிய கனவுனே சொல்லலாம். ஒரு ட்ரக்கை பல வருஷமா டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டேஜ்ல நமக்குள்ள கண்டிப்பா ஒரு தாட் வரும், நானும் ஒரு ட்ரக் ஓனரா இருந்தா எப்படி இருக்கும், எனக்குன்னு ஒரு ட்ரக் இருந்தா எனக்குன்னு ஒரு பிசினஸ் நடத்தலாமே. இந்த ஆசை கண்டிப்பா தப்பு கிடையாது. ஆக்சுவலா பல ட்ரக் ஓனர்ஸோட ஜேர்னியும் இப்படிதான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஆனா டிரைவரா இருந்து ஓனரா மாறுறதுனா ட்ரக் வாங்குறது மட்டும் கிடையாது. டிரைவரா இருக்கும்போது உங்களோட வேலை ட்ரக்கை சேஃபா ஓட்டி லோட கரெக்ட் டைமுக்கு டெலிவர் பண்றது. ஆனா ஓனரா மாறின உடனே ட்ரக் மட்டும் உங்க பொறுப்பு இல்லை, அதோட சேர்த்து இஎம்ஐ, டீசல், மெயின்டெனன்ஸ், டிரைவர் சேலரி, இன்சூரன்ஸ், பெர்மிட், டாக்குமெண்ட்ஸ், கஸ்டமர் பேமெண்ட், லோட் அரேஞ்ச்மெண்ட், பிரேக் டவுன், டாக்ஸ், இவ்வளோ விஷயங்களையும் நீங்க தான் மேனேஜ் பண்ணணும். ஸோ டிரைவராக இருக்கும்போது நீங்க கற்றுக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸை ஓனராக மாறும்போது எப்படி யூஸ் பண்ணணும் அதை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு லாஜிக்ஸ் பை ஃபார் இட். இங்கே நீங்கள் ட்ரக்கிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸை கிளியராக எக்ஸ்பர்ட் இன்சைட்ஸோட பார்க்கலாம். எஃப்ஆர்ஐ சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிரைவராக இருக்கும்போது என்ன கற்றுக்கணும், நீங்கள் இப்போ டிரைவராக ஒர்க் பண்ணுறீங்கன்னா நான் ட்ரக்கை ஓட்டுறேன் என் வேலை முடிஞ்சுன்னு மட்டும் நினைக்கக்கூடாது. நீங்கள் ஃப்யூச்சரில் ஓனர் ஆகணும்னா டிரைவராக இருக்கும்போதே ஓனர் மாதிரி அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு ரூட்டில் போகும்போது இந்த ரூட்டில் டீசல் எவ்வளோ போகுது, எந்த நேரத்தில் டிராஃபிக் அதிகமாக இருக்கும், டோல் எவ்வளோ வருது, எங்கே சேஃபாக பார்க்கிங் கிடைக்கும், எந்த கஸ்டமர் லோடு ரெடியாக வச்சுருப்பாங்க, எங்கே வெயிட்டிங் டைம் அதிகம், எந்த ட்ரக் பார்ட்ஸ் அடிக்கடி ப்ராப்ளம் கொடுக்குது, இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸை நோட்டீஸ் பண்ணுங்க. இப்போ இது சின்ன அப்சர்வேஷன் மாதிரி தெரியலாம், ஆனால் பின்னாடி ரூட் சூஸ் பண்ணும்போது, லோட் அக்செப்ட் பண்ணும்போது, ட்ரக்கை மெயின்டைன் பண்ணும்போது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிரைவராக இருக்கும்போதே ஓனர் மாதிரி யோசிக்க ஆரம்பிங்க. ட்ரக் வாங்குறதுக்கு முன்னாடி முதல்ல லோட் சோர்ஸ் கிளியர் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல ட்ரக் வாங்குவாங்க, அப்புறம் இப்போ லோட் எங்கே தேடுறதுன்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் கரெக்டான அப்ரோச் இது கிடையாது. முதல்ல லோட் சோர்ஸ் பற்றி யோசிக்கணும், அப்புறம் தான் ட்ரக்கு பற்றி டிசைட் பண்ணணும். உங்கள் கரண்ட் கம்பெனியில் ரெகுலராக லோட் கிடைக்குமா, டைரக்ட் கஸ்டமர்ஸ் கான்டாக்ட் இருக்காங்களா, ரிட்டன் லோட் அரேஞ்ச் பண்ண முடியுமா, எந்த ரூட்டில் ட்ரக்கை ரெகுலராக ஓட்ட முடியும், இந்த பேசிக்ஸ் கிளியராக இருந்தால் ட்ரக் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் சேஃபாக இருக்கும். இல்லைனா ட்ரக்கு வாங்கிட்டு லோட் தேடுற சுச்சுவேஷன் வந்துடும். அந்த டைமில் ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரக்கு ஓடலைன்னா இன்கம் வராது, ஆனால் ட்ரக்கு ஓடலைன்னு இஎம்ஐயும் நிற்காது. ஸோ ட்ரக் வாங்குறதுக்கு முன்னாடியே லோட் சோர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு செக் பண்ணுங்க. உங்கள் பிஸ்னஸ்க்கு சூட்டபிளான ட்ரக்கை சூஸ் பண்ணுங்க. இப்போ லோட் சோர்ஸ் தெரியுது, நெக்ஸ்ட் எனக்கு என்ன ட்ரக்கு தேவை, எந்த ரூட்டில் ஆப்ரேட் பண்ண போகிறேன்னு டிசைட் பண்ணணும். நீங்கள் ரெகுலராக எந்த டைப் ஆஃப் லோடை ஹேண்டில் பண்ண போகிறீங்க, லாங் டிஸ்டன்ஸா, ஷார்ட் டிஸ்டன்ஸா, ஹெவி லோடா, ஸ்பெசிஃபிக் கார்கோவா, எந்த ரூட்டில் ரெகுலராக ஆப்ரேட் பண்ண போகிறீங்க, அந்த ரூட்டில் ரிட்டன் லோட் கிடைக்குமா, இந்த டீட்டெயில்ஸை கன்சிடர் பண்ணி தான் ட்ரக் டைப் சூஸ் பண்ணணும். இந்த ட்ரக் பாப்புலராக இருக்குது, இந்த ட்ரக்குக்கு இஎம்ஐ கம்மி, எல்லாரும் இந்த ட்ரக் தான் வாங்குறாங்கன்னு மட்டும் பார்த்து ட்ரக்கை சூஸ் பண்ணிடக்கூடாது. உங்கள் லோடு, ரூட்டு, ஆக்சுவல் பிஸ்னஸ் ரெக்குயர்மெண்ட்டுக்கு சூட்டபிளான ட்ரக்கை தான் சூஸ் பண்ணணும். சிம்பிளாக சொல்லணும்னா முதல்ல லோடை புரிஞ்சுக்கோங்க, அப்புறம் அந்த லோடுக்கு, ரூட்டுக்கு சூட்டபிளான ட்ரக்கை சூஸ் பண்ணுங்கள். ட்ரக்கு வாங்குறதுக்கு முன்னாடி ஃபைனான்ஷியல் கெப்பாசிட்டி செக் பண்ணுங்கள். இப்போ லோட் சோர்ஸ் இருக்குது, ட்ரக்கு டைப்பும் ஐடியா வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்கும், இந்த பிஸ்னஸை ஃபைனான்ஷியலாக மேனேஜ் பண்ண முடியுமா, டவுன் பேமெண்ட்டுக்கு எவ்வளோ தேவைப்படும், மந்த்லி இஎம்ஐ எவ்வளோ, டீசல் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ, டிரைவர் சேலரி எவ்வளோ, மெயின்டெனன்ஸ்க்கு எவ்வளோ ரிசர்வ் பண்ணணும், இன்சூரன்ஸு, பெர்மிட், டாக்ஸு, டாக்குமெண்ட்ஸ்க்கு எவ்வளோ வரும், டோலு, பார்க்கிங், அலவன்ஸ் மாதிரி ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்க்கு எவ்வளோ, இதெல்லாம் ரஃபாக கேல்குலேட் பண்ணுங்கள். ஒரு மந்த் லோடு கம்மியாக இருக்கலாம், ஒரு ட்ரிப் டிலே ஆகலாம், ட்ரக் ஒர்க் ஷாப்பில் 2-3 நாள் நிற்கலாம், கஸ்டமர் பேமெண்ட் லேட் ஆகலாம். இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தாலும் பேசிக் எக்ஸ்பென்சஸ் மேனேஜ் பண்ண முடியணும். ஸோ லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வர்ஸ்ட் மந்த் வந்தாலும் என்னால் இஎம்ஐயும் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸும் கண்டிப்பாக மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு முடிவு பண்ணுங்க. ஃப்ரைட் ரேட் பார்த்து மட்டும் ப்ராஃபிட்டை டிசைட் பண்ணிடாதீங்க. ட்ரக்கிங் பிஸ்னஸில் இந்த ட்ரிப்புக்கு 40,000 வருது, சூப்பர் ப்ராஃபிட்னு ரேட்டு மட்டும் பார்த்து நினைக்கக்கூடாது. பார்க்க நல்லா தான் இருக்கும், ஆனால் அது ஃபுல்லாக ப்ராஃபிட் கிடையாது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சப்போஸ் உங்கள் ட்ரக்குக்கு இஎம்ஐ 60,000 வருது, டிரைவர் சேலரி 30,000, டீசல் 1,20,000, டோலு, பார்க்கிங், அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 25,000, மெயின்டெனன்ஸ், டயர் ரிசர்வுக்கு 20,000, இன்சூரன்ஸ், பெர்மிட், டாக்குமெண்ட்டுக்கு மாசம் ஒரு 15,000. அப்போ மாசத்துக்கு ரஃபா 2.7 லட்சம் வருது. இப்போ உங்க ட்ரக் 2.7 லட்சத்துக்கு பில்லிங் பண்ணினாலே ப்ராஃபிட் வந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஏன்னா அன்எக்ஸ்பெக்டட் ரிப்பேர், லோட் வெயிட்டிங், எம்டி ரிட்டர்ன், கஸ்டமர் பேமெண்ட் டிலே, ஆக்சிடென்ட், டயர் டேமேஜ், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா காஸ்ட். ஸோ பில்லிங் அமௌண்ட் வேற, எக்ஸ்பென்ஸ் வேற, ஆக்சுவல் ப்ராஃபிட்டும் வேற. டிரைவர் வச்சு ட்ரக் நடத்த போறீங்கன்னா டிரைவர் செலெக்ஷன் ரொம்ப முக்கியம். நீங்க தனியா ட்ரக் ஓட்ட போறீங்கன்னா இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் குறையும். ஆனா டிரைவர் வச்சு ட்ரக்
நடத்த போறீங்கன்னா டிரைவர் செலெக்ஷன் ரொம்ப முக்கியம். லைசன்ஸ் இருக்குன்னு மட்டும் பார்க்காதீங்க. அவருக்கு ரூட் நாலேஜ் இருக்கா, ட்ரக் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுவாரா, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பத்திரமா வச்சிருப்பாரா, லோட் டீடைல்ஸ் அப்டேட் பண்ணுவாரா, டைமுக்கு ஃபோன் பண்ணுவாரா, இதெல்லாம் பார்க்கணும். ஒரு கேர்லெஸ்ஸான டிரைவர்னால ட்ரக் டேமேஜ் ஆகலாம், ஃபியூயல் செலவு அதிகமாகலாம், கஸ்டமர் போயிடலாம், லோட் டிலே ஆகலாம், சேலரி, அலவன்ஸ், வெயிட்டிங் சார்ஜ், நைட் ஹால்ட், லீவ், ஆக்சிடென்ட் சிச்சுவேஷன் இதெல்லாம் முன்னாடியே கிளியரா பேசிக்கோங்க. மெயின்டெனன்ஸ் அப்புறம் பார்த்துக்கலாம்னு விடாதீங்க. டிரைவரா இருக்கும்போது ட்ரக்ல ஒரு அன்யூஷுவல் சவுண்ட் வந்தா ஓனருக்கு சொல்லுவீங்க. ஓனர் ஆன அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஓடட்டும்னு தள்ளி போடக்கூடாது. ஆயில் சேஞ்ச் டிலே, பிரேக் இஷ்யூ, டயர் கண்டிஷன், என்ஜின் சவுண்ட், பேட்டரி ப்ராப்ளம், இந்த பேசிக் மெயின்டெனன்ஸை டைமுக்கு பண்றது ரொம்ப முக்கியம். ஸோ எல்லா மாசமும் மெயின்டெனன்ஸ்க்குன்னு ஒரு அமௌண்ட்டை ரிசர்வ் வச்சுக்கோங்க. ரிப்பேர் வந்ததுக்கு அப்புறம் பணம் தேடாம ரிப்பேருக்கு முன்னாடியே பணம் ரெடியா இருக்கணும். டிரைவர்ல இருந்து ஓனர் ஆனா டெய்லி லைஃப் எப்படி இருக்கும்? டிரைவரா இருக்கும்போது ட்ரக்ல ப்ராப்ளம் வந்தா ஓனருக்கு ஃபோன் பண்ணுவீங்க. ஓனர் ஆன அப்புறம் டிரைவர் உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணுவாரு. சார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, சார் ட்ரக் ஸ்டார்ட் ஆகல, சார் போலீஸ் டாக்குமெண்ட் கேட்குறாங்க, சார் லோடு டிலே ஆகுது. இந்த மாதிரி கால்ஸ் தான் டெய்லி உங்க லைஃப்ல வரும். டிரைவரா இருக்கும்போது நீங்க ஸ்டியரிங்கை ஹேண்டில் பண்ணீங்க. ஓனர் ஆன அப்புறம் நீங்க டெசிஷன்ஸை ஹேண்டில் பண்ணணும். எந்த லோடு எடுக்கணும், எந்த ரேட்டுக்கு போகணும், எந்த டிரைவரை நம்பலாம், எந்த ஒர்க் ஷாப்ல ரிப்பேர் பண்ணணும், கஸ்டமர் பேமெண்ட் லேட் ஆனா என்ன செய்யணும், இந்த டிசிஷன் தான் பிசினஸை ரன் பண்ணும். லோடு கிடைக்குதுன்னு மட்டும் பார்க்காதீங்க. கஸ்டமரோட பேமெண்ட் டேர்ம்ஸையும் அதுக்கேற்ற மாதிரி செக் பண்ணணும். ஒரு கஸ்டமர் அதிக ரேட் கொடுக்குறாங்க, இமீடியட்டா லோடு எடுத்துக்கலாம்னு நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் கஸ்டமரோட பேமெண்ட் டேர்ம்ஸ் என்ன, அட்வான்ஸ் கிடைக்குமா, பேமெண்ட்டுக்கு 15 நாளா, 30 நாளா, 60 நாளா, வெயிட்டிங் சார்ஜ் கொடுப்பாங்களா, அன்லோடிங் டிலே ஆனா என்ன ஆகும், லோட் டேமேஜ் ஆன ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு, இந்த டீடைல்ஸை லோட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே கிளியர் பண்ணுங்க. சில கஸ்டமர்ஸ் ரேட் நல்லா கொடுப்பாங்க ஆனா பேமெண்ட் ரொம்ப லேட் ஆகும். சில கஸ்டமர்ஸ் பேமெண்ட் டைமுக்கு பண்ணுவாங்க ஆனா ரேட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ அதிக ரேட்டு தான் பெஸ்ட் பிஸ்னஸ்னு சொல்ல முடியாது. ரெகுலர் லோடு, ப்ராப்பர் பேமெண்ட், நம்பிக்கையான கஸ்டமர் இதெல்லாம் சேர்ந்தாதான் குட் பிஸ்னஸ். டெய்லி கலெக்ஷனை ப்ராஃபிட்னு நினைக்காதீங்க. ஓனர் ஆன அப்புறம் டெய்லி கலெக்ஷன் கைக்கு வரும். அதை பார்த்து இன்னைக்கு 20,000 வந்துடுச்சுன்னு சந்தோஷப்படலாம். ஆனா அது ஃபுல் ப்ராஃபிட் கிடையாது. டெய்லி கலெக்ஷன்ல டீசல் எக்ஸ்பென்சஸ் இருக்கும், டிரைவர் சேலரி இருக்கும், இஎம்ஐ இருக்கும், மெயின்டெனன்ஸ் ரிசர்வ் இருக்கும், டாக்ஸ், இன்சூரன்ஸ் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். அதனால பிசினஸ் மணியை பர்சனல் எக்ஸ்பென்சஸ் கூட மிக்ஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு செப்பரேட்டா பிசினஸ் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுங்க. டெய்லி இன்கம், எக்ஸ்பென்சஸ் சிம்பிளா நோட் பண்ணுங்க. மந்த் எண்ட்ல டோட்டல் கலெக்ஷன், டீசல் செலவு, டோல், டிரைவர் சேலரி, ரிப்பேர், இஎம்ஐ, கஸ்டமர் பெண்டிங் அமௌண்ட் எல்லாம் செக் பண்ணுங்க. அப்போதான் உங்க ட்ரக் ஆக்சுவலா எவ்வளவு ஏர்ன் பண்ணுதுன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் இயர்ல செகண்ட் ட்ரக் பத்தி அவசரப்படாதீங்க. ஓனர் ஆன உடனே எப்போ செகண்ட் ட்ரக் வாங்கலாம்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரக் ஸ்டேபிளா ப்ராஃபிட் கொடுக்குதான்னு பார்க்கணும். ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்களா, பேமெண்ட் சைக்கிள் கிளியரா இருக்கா, மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எவ்வளோ, டிரைவர் சிஸ்டம் ஸ்மூத்தா இருக்கா, ரிட்டர்ன் லோட் அரேஞ்ச் பண்ண முடியுதா, இதெல்லாம் கிளியரான அப்புறம் தான் எக்ஸ்பான்ஷன் பத்தி யோசிக்கணும். ஒரு ட்ரக்கை ப்ராப்பரா மேனேஜ் பண்ண முடியாம செகண்ட் ட்ரக் வாங்கினா பிசினஸ் பெருசாகிறதுக்கு பதிலாக இஎம்ஐ ப்ரெஷர் தான் அதிகமாகும். ஸோ க்ரோத் வேணும் ஆனா கண்ட்ரோல்டான க்ரோத் அதை விட முக்கியம். உங்க டிரைவர் எக்ஸ்பீரியன்ஸை பிசினஸ் ஸ்ட்ரென்த்தா மாத்துங்க. நீங்க பல வருஷம் டிரைவரா இருந்திருந்தா உங்களுக்கு ஆல்ரெடி ரோட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ரூட்டு புரியும், ட்ரக் பிஹேவியர் தெரியும், கஸ்டமர் நேச்சர் புரியும், லோடிங் அன்லோடிங் ப்ராப்ளம் தெரியும், டிரைவரோட கஷ்டம் தெரியும், கிரவுண்ட் லெவல்ல பிசினஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும். ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் போதாது, அது பிசினஸ் கால்குலேஷனோட கனெக்ட் பண்ணணும். இந்த ரூட்ல ஃப்ரைட் நல்லா இருக்கு ஆனா ரிட்டர்ன் லோட் இல்ல, இந்த கஸ்டமர் ரேட் கொஞ்சம் கம்மி ஆனா பேமெண்ட் கரெக்டா பண்ணுவாரு, இந்த ரூட்ல ட்ரக் நிக்கிற சான்ஸ் அதிகம். இந்த மாதிரி பிசினஸ் ஆங்கிள் யோசிக்க ஆரம்பிச்சா உங்க டிரைவர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஓனரா உங்க ஸ்ட்ரென்த்தா இருக்கும். ஸோ டிரைவர்ல இருந்து ஓனர் ஆகுறதுனா ஸ்டியரிங்கை விட்டு ஆஃபீஸ்ல உட்கார்றது இல்லை. டிரைவரா இருக்கும்போது உங்க கையில ஸ்டியரிங் இருக்கும். ஓனரா ஆன அப்புறம் உங்க கையில கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பு, கேஷ் ஃப்ளோ, வெஹிக்கல் மெயின்டெனன்ஸ், டிரைவர் மேனேஜ்மெண்ட், பிஸ்னஸ் டெசிஷன் எல்லாமே இருக்கும். ஸோ ஓனர் ஆகணும்னு கனவு இருந்தால் பயப்பட வேண்டாம். ஆனால் அவசரப்பட்டு ட்ரக் வாங்காதீங்க. முதல்ல எக்ஸ்பீரியன்ஸை பில்ட் பண்ணுங்க, லோட் சோர்ஸை புரிஞ்சுக்கோங்க, சேவிங்கை பில்ட் பண்ணுங்க, பிஸ்னஸோட கால்குலேஷனை கற்றுக்கோங்க, எமர்ஜென்சி ரிசர்வ் மெயின்டைன் பண்ணுங்க, கஸ்டமர் நெட்ஒர்க்கை டெவலப் பண்ணுங்க. அப்புறம் உங்கள் சுச்சுவேஷனுக்கு சூட்டபிளான ட்ரக்கை சூஸ் பண்ணுங்க. ஏன்னா ட்ரக் வாங்குறது ஈஸி, அதை ப்ராஃபிட்டோட நிம்மதியோட லாங் டேர்மாக நடத்துறது தான் ரியல் சக்ஸஸ். இன்னைக்கு டிரைவராக இருக்கிற நீங்கள் நாளைக்கு ஓனர் ஆகலாம். ஆனா அந்த கனவு லக்கில் மட்டும் நிஜமாகாது. சேவிங்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ், கரெக்ட் பிளானிங், பேஷன்ஸ் இந்த நானும் சேர்ந்தாதான். நீங்க இப்போ டிரைவரா ஒர்க் பண்றீங்களா இல்லைன்னா ஆல்ரெடி ட்ரக் ஓனரா இருக்கீங்களா? நீங்க டிரைவர்ல இருந்து ஓனரா மாறும்போது ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஃபியூச்சர்ல உங்க ஓல்டு ட்ரக்கை ரீப்ளேஸ் பண்ணி நியூ ட்ரக் வாங்குற சிச்சுவேஷன் வரும்போது ட்ரக் ஸ்கிராப்பிங் பாலிசி பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை பத்தி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் இங்க டிஸ்பிளேல இருக்கு. ஸோ கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.